பவர் அப்படிங்கிறது 746 வாட். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல டெஸ்லா வந்து ஒரு மோட்டார் கண்டுபிடிச்சார். ஓகே, அந்த மோட்டார் எலக்ட்ரிக் மோட்டார் கண்டுபிடிக்கிறாரு. அந்த மோட்டார் வந்து அப்பெல்லாம் இன்ஜின் கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்ஜின்லாம் இருக்கு, ஒர்க்கிங்ல இருக்கு. அந்த டைம்ல மோட்டார் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது ஹியூமன்ஸ்க்கு புரிய வைக்கணும், இது இந்த மோட்டாருங்கிறது என்ன பண்ணும், என்ன வேலையை பண்ணும் அப்படின்ட்டு. அப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லா வேலையுமே செஞ்சு, தண்ணி இறக்கிறதா இருக்கட்டும், இல்லை வெஹிக்கிளா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹார்ஸை வச்சுதான் வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ எத்தனை ஹார்ஸ் செய்யக்கூடிய வேலையை இந்த மோட்டார் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் அவங்களுக்கு புரிய வரும். ஸோ ஜென்ரலா ஹார்ஸோட எபிலிட்டினா எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேபி ஒன் ஹார்ஸ், சாரி, லெட் டேக் ஒரு ஹார்ஸ் எடுத்துக்க. நான் என்ன பண்றேன், இந்த சைடில் ஹார்ஸோட பேக்ல வந்து ஒரு கயிறு கட்டி நான் ஒரு வெயிட் நான் தொங்க விடுறேன். ஓகே, அந்த வெயிட் வந்து ஒரு 75 கிலோகிராம். இது ஹார்ஸ் நம்பிடு. ஓகே ஓகே, ஸோ ஹார்ஸோட பேக்ல நம்ம என்ன, ஹார்ஸ் கையில நம்ம என்ன பண்றோம், ஒரு 75 கிலோகிராம் வெயிட்டை கட்டி தொங்க விடுறோம். அப்படின்னா ஜென்ரலா எனி ஹார்ஸ் ஆவரேஜா ஒரு நல்ல பலமா இருக்கிற ஹார்ஸோட எபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 75 கிலோகிராம் வெயிட் அது என்ன பண்ணும் அப்படின்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு 1 செகண்ட்ல அதால தூக்க முடியும். அதுதான் அதோட எபிலிட்டி. ஹார்ஸோட எபிலிட்டிங்கிறது இது 75 கிலோகிராம், அதை 1 மீட்டர் ஹைட்டுக்கு 1 செகண்ட்ல அது லிஃப்ட் பண்ணிடும். ஸோ மேலே தூக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இது வந்து நம்ம பவரா மாத்துறோம் அப்படின்னா, வாட் இஸ் த பவர்? பவர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் into distance and time taken. That's the power, right? So force, இங்க வந்து forceங்கிறது என்னது, this weight, எவ்வளவு weight அது வந்து லிஃப்ட் பண்ணுது அப்படிங்கிறது. 75 கிலோகிராம் அதை வெயிட்டா மாத்தணும்னா நான் என்ன பண்ணணும், how may I convert this into weight? Yeah, into 9.81. Force is equal to mass into acceleration. So here our mass is g 75 and acceleration is 9.81. So இந்த ஃபோர்ஸ் தான் இது மேல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த கேபிள் எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும், 75 into 9.81 அப்படிங்கிற ஃபோர்ஸ் இருக்கும். சரியா? அண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நான் சொன்னேன், 1 மீட்டர். அண்ட் எவ்வளவு செகண்ட்ல அதை லிஃப்ட் பண்ணும், 1 செகண்ட்ல லிஃப்ட் பண்ணும். ஸோ திஸ் வில் கிவ் அப்ராக்சிமேட்லி 746. ஸோ ஒரு குதிரை வந்து 75 கிலோகிராம் வெயிட்டை 1 மீட்டர் ஹைட்டுக்கு 1 செகண்ட்ல லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி சொல்லும்போது நீ எது கண்டுபிடிச்சாலும் சரி, நீ மோட்டார் கண்டுபிடிக்கிற, என்ஜின் கண்டுபிடிக்கிற, எது கண்டுபிடிச்சாலும் சரி, ஹியூமனுக்கு தான் யூஸ் ஆக போகுது. அவருக்கு புரியுற மாதிரி நீ சொல்லணும். சரியா? ஸோ அப்போ இத்தனை அந்த டைம்ல அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தது குதிரை தான், அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ 4 குதிரை செய்யக்கூடிய வேலை இது செய்யும், இல்லை 2 குதிரை செய்யக்கூடிய வேலை இது செய்யும். ரைட்? யா. ஸோ ஜென்ரலா மோட்டார் எப்படி ஒர்க் பண்ணுது, இஃப் யூ ஹேவ் அ மோட்டார், அதே வேலை தான், குதிரை செய்யற வேலையை நம்ம என்ன பண்ணுவோம், மோட்டாருக்கு வந்து டெர்மினல்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ட்டு பேட்டரி வச்சிருப்போம். we'll have a switch and we'll have battery. So assume this as a motor, and here is the shaft. In the shaft we will tie a load. Okay, if I take 1 horsepower motor, so if I tie one 75 kilogram weight, it will lift, it has maximum power abilities. It can lift this weight for 1 meter in 1 second. So this is the 1 horsepower motor capacity.